ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 4 பள்ளிகள் திறக்கப்படுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்திய பள்ளி தேர்வுகள் துறை கவுன்சில் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய அதிகமான கமெண்ட்ஸ் என்னென்னா, ஜனவரி மந்த் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்களா, ஸ்கூல் ரீஓப்பன் ஜனவரி மந்த் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்ஸ் அதிகமாக இருக்குன்னா, இப்போ மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க பள்ளிகள் திறக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. கர்நாடகா, கேரளா, ஒடிசா இவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க ஜனவரி மாதம். ஸோ தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறிகளுமே இல்லை. ஒருவேளை பள்ளிகள் ஜனவரி மாதம் திறக்கப்படுமா, பள்ளிகள் பிப்ரவரி மாதம் திறக்கப்படுமான்னு சொல்லி வெறும் இந்த கருத்து கணிப்பு மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆல்ரெடி இந்திய பள்ளிகள் சான்றிதழ் தேர்வு கவுன்சில் என்ன சொல்லியிருந்தாங்க, மாநில முதல்வர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது என்ன கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக டேட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ நான் டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, ஆல்ரெடி இந்த மாநில முதல்வர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. யார் எழுதினாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஃபார் த ஃபைனல் ரன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் CISE as requested Chief Minister of all state government UTS allowed to the school reopen partially specifically students class 10th 12th from January 4 2021 with the students physically attending the class. This time be utilize the practical work, project work, அதே மாதிரி SUBW work and doubts clearing lessons. This will be extremely beneficial students who will now get the time to interact directly the teachers. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாநில முதல்வர்களுக்கு, அதாவது தேர்வுகள் துறை கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. என்ன கடிதம் எழுதியிருந்தாங்கன்னா, பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காவது இந்த மாதிரி ஜனவரி 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதியிருந்தாங்க. யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு கவுன்சில் அவங்க தான் எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் ஜனவரி மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் எனக்கு வெளியாகல. ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் பொது தேர்வுகள் நடத்தப்படக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மட்டும், அதாவது 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. திறந்து மாணவர்கள் ஃபிசிக்கலாக கிளாஸ் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாநிலங்களில், நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக கிளாஸ் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெடியூஸ் பண்ண சிலபஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து டிசம்பர் 28ஆம் தேதி முதல்வர் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை சைடில் ஜனவரி 15ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு கோரிக்கை கூட வச்சுருந்தாங்க சில பேர். இதெல்லாம் கூட நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்திய வாலிபர் சங்கம் அவங்க என்ன கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா, ஜனவரி மாதம் பள்ளிகளை கண்டிப்பாக திறக்கணும், இல்லைனா நாங்கள் பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாலிபர் சங்கம் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதாவது பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வர ஜனவரி மாதம் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஜனவரி 4ஆம் தேதி, அதாவது 2021 ஜனவரி 4ஆம் தேதி பள்ளிகளை திறக்கணும்னு சொல்லி மாநில முதல்வர்களுக்கு கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை தான் இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் பள்ளிகளை திறக்க கூறி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் இந்திய பள்ளி சான்றிதழ் கவுன்சில்கள் கடிதம் எழுதியுள்ளது. அதாவது சான்றிதழ் கவுன்சில் பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியிருந்தாங்க. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் எதிரொலியாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் பள்ளி கல்லூரிகள் உட்பட அனைத்து நிலையங்களும் மூடப்பட்டன. பள்ளிகள் மூடப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களுக்கு தேர்ச்சி அளிக்கப்பட்டது. இதனிடையே கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஒரு சில மாநிலங்கள் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. எனினும் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நிலையில்
2021ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமாவது பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில முதல்வர்களுக்கு இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகள் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த லெட்டர் எழுதினால தான் இப்போ வந்து மற்ற மாநிலங்கள் வந்து பள்ளிகள் வந்து திறக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதாவது மற்ற மாநிலங்களில் வந்து பள்ளிகள் வந்து எதுக்கு திறக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தான் முதல்ல வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் கிளாஸ் நடத்தினா மட்டும்தான் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து தயாராக முடியும்னு சொல்லி கல்வியாளர்கள்லாம் கோரிக்கையை வச்சதுனால தான் மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் படிக்கக்கூடிய அந்த 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 17ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி வரை பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஒரு அப்டேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெடியூஸ் பண்ண சிலபஸ் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வரணும். அப்படின்னா 28ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மருத்துவ வல்லுநர் கூட ஒரு ஆலோசனை நடக்குது பள்ளிகள் திறப்பு குறித்து. அப்போ ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் தான், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்டேட்னா, ஸோ ரீசெண்டாக புதுவையிலுமே பார்த்திங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி பள்ளிகள் வந்து திறக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பள்ளிகளை திறக்கிறது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளிகள் காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் செயல்படும். அதே மாதிரி 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரையினால விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சந்தேகங்களை வந்து கேட்கலாம். வருகை பதிவு கிடையாது. ஜனவரி 18 முதல் பள்ளிகளை முழுமையாக இயங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் நடக்கிறதுனால தேர்வு முடிஞ்சோடனே பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் கல்லூரிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10th 12th வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அடிஷ்னலாக மற்ற வகுப்புக்கும் வந்து பள்ளிகளை வந்து திறக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில், சரிங்களா. அதாவது டிசம்பர் 4 2021 இவங்க ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷ் பொக்ரியால் சார் நேற்று வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். பிப்ரவரி வரை கிடையாது பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி. இதில் என்ன பிப்ரவரியும் கிடையாதுன்னா, ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிபிஎஸ்இ தேர்வுகள் நடத்த வாய்ப்பில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சார் அறிவிச்சிருக்காரு. கொரோனா வைரஸ் பரவல் உள்ள தற்போதைய சூழ்நிலையில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்த இயலாது. தேர்வுகள் நடத்துவது தொடர்பான தேதிகள் வந்து பின்னர் வந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பப்ளிக் எக்ஸாமினேஷனே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறப்பு குறித்து அவர் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸ்கூல் ரீஓப்பன் குறித்து அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பொதுத் தேர்வுகளை வந்து ரத்து செய்ய முடியாது. அப்படி பொதுத் தேர்வுகளை வந்து ரத்து செஞ்சால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முத்திரை குத்திடுவார்கள். என்ன முத்திடுவாங்க, இந்த மாதிரி கொரோனா பேஜில் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. அதனால் வந்து நாங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்து அப்புறமேட்டு வந்து முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா. நேற்று வெளியான அப்டேட்டு. ஸோ இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச வாட்டி ஜூன் மாதம் தேர்வை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து திட்டமிட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கமும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஜூன் மாதம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோன்னு. சடனாக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ பண்ணுறாங்களோ அப்போ தான் நாங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தது குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்து பள்ளிகள் திறப்பு குறித்து யார் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக சுகாதாரத்துறை, உயர்கல்வித்துறை, மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி முடிவு வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஃபைனலைஸ் வந்து முதல்வரோட ஒப்புதல் கிடைத்ததும் நமக்கு வந்து ஒரு ஃபைனலான முடிவு வந்துடும், சரிங்களா. பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்து, ரெடியூஸ்டு சிலபஸ் குறித்து, ஸ்கூல் ரீஓப்பன் குறித்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியாகும். அந்த அறிவிப்பு வெளியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.